சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாக்கா, இப்ப மெயின் பிரச்சனையே அதுதான். ஏற்கனவே மாப்பிள்ளையோட அம்மா ஒரு மாதிரியான ஆளு. இது சொந்த வீடா, இது எப்ப கட்டுனீங்க, இது உங்க வீட்டுக்காரு ராணுவத்துல இருக்கும்போது கட்டுனீங்களா அப்படின்னு 1000 கேள்வி கேட்டுச்சு. இது வாடகை வீடுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், பெரிய சிக்கலா போயிடும். ஆமாம்மா, மாமாவோட அம்மா சரியான ஆள் தான். நிச்சயமா அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல மகா ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இது சொந்த வீடுன்னு பொய் சொன்ன விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, அவ ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை பண்ணுவா. அப்படின்னா இப்ப வீட்டை காலி பண்ண சொல்லிருக்கிற விஷயத்தையும் மகா கிட்ட சொல்லவே முடியாதே. சொல்லலாம்க்கா, சொன்னா அவ கேஷுவலா வேற வீடு பாத்துட்டு போலான்னு சொல்லுவா. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை அவளுக்கு தெரியாதுல்ல. ஆமா மீனாட்சி, கரெக்ட் தான். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ணி ஆகணும், காலி பண்ணா மகா வாழ்க்கையில சிக்கல் வந்துரும். எப்படிதான் இதை சமாளிக்க போற? எங்க இருந்துக்கா சமாளிக்கிறது? வேற வழி இல்லன்னா உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆமாமா, அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்வோம். பாவண்டி மாப்பிள்ள, அவருக்கு தேவையில்லாம தலைவலி மேல தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீனாட்சி, கோகிலா சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயம் தெரிஞ்சது மாப்பிள்ள மட்டும்தான். அவர்கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆமாமா, எனக்கும் மாமா கிட்ட சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நீ முதல்ல ஒரு போனை போட்டு சொல்லு. சரி, சொல்றேன். வேற வழி? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது வேலையா இருப்பாரு மீனாட்சி. பாத்துட்டு அவரே கூப்பிடுவாரு. நீ எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடு. நான் கிரைண்டர்ல அரிசி போட்டிருக்கேன், அதை போய் பாத்துட்டு வரேன். சரிக்கா. சரியா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க போறோம்னு சொல்லவே மாட்டீங்க. ஏங்க, அதான் சொன்னேனுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தாங்க. பிடிச்ச இடங்கிறதுனால சொல்லக்கூடாதுன்னு எதனா இருக்கா என்ன? அதை சொல்லிட்டேன்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே போயிடுங்க. எப்படியும் நீங்க பார்க்க தானே போறீங்க. எனக்கு எந்த சஸ்பென்ஸும் தேவையில்ல. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சரிங்க, நான் வேணா ஒரு க்ளூ தரேன். அந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என் கோவம் குறையாது. இல்லைங்க, நீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோ கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பண்ண காரியத்துக்கு நான் இதுக்கு மேல கோவப்படணும். சரி, போனா போகுது, நீங்க உண்மையை சொல்லிடுவீங்களேன்னு அமைதியா இருக்கேன். என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போய் உங்க மனசை மாத்தலான்னு பார்த்தா நீங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அதுக்கே வரீங்க. நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் என் மனசு மாறாது. சரிங்க, இப்ப நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னல, அந்த இடத்துக்கு போயிட்டு வர வரைக்குமாவது கொஞ்சம் அதை பத்தி நினைக்காம அதை பத்தி பேசாம இருக்கீங்களா? நினைக்காமலாம் இருக்க முடியாது, பேசாம வேணா இருக்கேன். ஏன் நிறுத்திட்டீங்க? இறங்குங்க, சொல்றேன். அக்வேரியம். சரி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தான் இந்த மீன் தொட்டி, மீன் வளர்க்கறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே. எல்லாமே பிடிக்கும் தான், ஆனா இப்ப எதுக்கு? சரி வாங்களேன், போலாம். மகா, முக்கியமான போனு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அக்வேரியம். நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். அத்தை எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்றாங்க? அத்தை, மாப்பிள்ள, எங்க இருக்கீங்க மாப்பிள்ள?
நானும் மகாவும் கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம். அப்போ மகா இப்போ உங்க கூடவே இருக்காளா மாப்ள? ஆஹா, அவங்க இப்பதான் கடைக்குள்ள போயிருக்காங்க. ஒன்னும் இல்ல மாப்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். சரி அத்தை, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். மாப்ள, மகா உங்க கூட வராளா? நீங்க மட்டும் தனியா வரீங்களா? இல்லை அத்தை, நான் மட்டும்தான் வரேன். சரிங்க மாப்ள, நீங்க வாங்க.